श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तमूर्तिनं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 3வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். ஆருருக்ஷோர்முனேர்யோகம் கர்ம காரணமுச்யதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ ஷமக் காரணமுச்யதே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 3வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனை பார்த்து சொல்றார், அர்ஜுனா, கர்மயோகம் என்று பார்த்து வரோமே, இந்த கர்ம பாகம், இந்த பகவத்கீதையின் முதல் 6 அத்தியாயங்களை கர்ம பாகம் என்று பார்த்து வரோம். இதில் கடமையை எப்படி செய்வது, அந்த கடமையை செய்து பகவானை சென்று எப்படி அடைவது, அந்த கடமையை செய்யும் போது அந்த மமகாரம் இல்லாமல், நான் என்கிற அந்த பாவம் இல்லாமல், அந்த அகந்தை இல்லாமல் எப்படி அதை செய்வது என்றெல்லாம் பார்த்து வரும். அப்படி இருக்கும் இந்த கர்மயோகத்திலேயே 2 லெவல் இருக்குது என்று சொல்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். அதாவது இந்த 2 படிகளாக இருக்குது. இந்த 2 படிகளை தாண்டி 3வது படியாக இருப்பதுதான் அந்த இறைவனை சென்று அடைவது. அதனால் இந்த கர்மயோகத்தில் முதல் படியாக இருப்பது இந்த யோகத்தை பின்பற்றி வர ஒரு யோகியாக இருக்குது. 2வது படி, இந்த ஒரு படிக்கு மேலான படி யோகாரூட நிலை. அந்த யோகாரூட நிலை எது என்று பின்வரும் ஸ்லோகங்களில் பார்ப்போம். ஆனால் இந்த இடத்தில் அழகாக கிருஷ்ணர் சொல்வது, கர்மயோகத்திற்கு 2 படிகள் இருக்கு. இந்த 2 படிகளை தாண்டி 3வது படியாக இருப்பது அந்த இறைவன் சென்று அடைவது என்று சொல்றார். அப்படி சொல்லும்போது முதல் படியாக இருக்கும் யோகி என்கிற அந்த படி, அந்த ஒரு லெவல். இந்த முதல் லெவலில், ஃபர்ஸ்ட் லெவல் யோகி என்ன நினைப்பார் என்றால், கர்மாவை செய்தால், கடமையை செய்தாலே பகவானை சென்று அடையலாம் என்று நினைப்பார். அது சரியான விஷயம்தான். ஆனால் காலம் போக போக இந்த யோகத்தில், இந்த கர்மயோகத்தில் ஈடுபட்டிருக்கும் இந்த கர்ம யோகி, அவர் மனதுக்குள்ள அந்த விகாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அருந்து போக தியானம் என்கிற உச்ச நிலையை சென்று அடைவார். தியானம் என்று சொன்னாலே நம்ம கண்களை திறந்திருந்தாலும் மூடியிருந்தாலும் அந்த இறைவனின் சிந்தனையில் இருப்பது, அந்த இறைவனின் சிந்தனையை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது மனதில். அந்த நிலைதான் தியானம். அப்படி அந்த தியான நிலையை அடைந்த அவர் யோகி என்கிற அந்த பதவியிலேருந்து, அந்த பட்டத்திலேருந்து யோகாரூடன் என்கிற அந்த பெரிய நிலைக்கு சென்றடைவார். யோகாரூடன் என்பவர் கர்மயோகத்தில் தேர்ச்சி பெற்றவர் என்று தான் சொல்ல வேண்டும். இப்படி கர்மயோகத்தில் தேர்ச்சி பெற்ற இந்த யோகாரூடர் அவர் சொல்வார், கர்மத்தை செய்தால் பகவானை சென்று அடையலாம், அது சரி. மேலும் ஒரு படி மேலே நான் என்ன சொல்றேன் என்றால், தியானத்தை செய்து பகவானை சென்று அடையலாம். தியானம் என்றால் சதா சர்வ காலமும் அந்த இறைவனின், அந்த பகவானின் சிந்தனையிலே இருக்குவது. நம்மளுக்கு பிடித்த இறைவன், நம்மளுக்கு இஷ்ட தெய்வம் யாராக வேண்டாம் இருக்கலாம். அப்படி இருக்கும் அந்த தெய்வத்தை, அப்படி இருக்கும் அந்த கடவுளின் ரூபத்தையும் அவரின் குணங்களையும் மனதில் எப்பொழுதும் சிந்தனை செய்து வைப்பது தான் அந்த தியானம் என்கிற நிலை. அந்த தியான நிலை கிட்டியவர்களுக்கு யோகாரூடர்கள் என்று பெயர். அப்படி யோகிகள், யோகாரூடர்கள் என்று 2 வகை நபர்கள் இருக்கா. இதில் யோகிகள் கர்மாவை செய்து பகவானை சென்று அடையலாம் என்று சொல்வார். யோகாரூடர்கள் நம்ம தியானத்தை செய்து பகவானின் சிந்தனையில் இருந்தாலே பகவான் நம்மை இட்டுச் செல்வார், அவையிடமே நம்மை கூட்டிச் செல்வார் என்று சொல்வார். இந்த ஸ்லோகத்தில் அழகாக கிருஷ்ணர் சொல்ல வர விஷயம் இதுவே. பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 3வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.